ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். வெல்கம் டு ஹாப்பி ஹோம் மேக்கர்ஸ் சேனல். எல்லாரும் நல்லா இருக்கீங்களா? இன்னைக்கு தீபாவளிக்காக அதிரசம் செய்ய போறோம். அதுவும் ரொம்ப ரொம்ப ஈஸியா பிகினர் ஃப்ரெண்ட்லி ரெசிபி இது. நீங்க பாகுபதம் பார்க்க வேண்டாம், அரிசி மாவு ஊற வைக்க வேண்டாம், அரைச்சு கஷ்டப்பட வேண்டாம், எதுவுமே செய்ய வேண்டாம். ஜஸ்ட் கடையில இருக்கிற அரிசி மாவு வச்சு நம்ம ட்ரெடிஷனல் அதிரசம் மாதிரி நல்ல உப்பி வர்ற மாதிரி, வெளியில நல்ல கிறிஸ்பியா உள்ள நல்ல சாஃப்டா இதே மாதிரி எப்படி செய்யறதுன்னு பார்ப்போம். இதுக்கான எல்லா டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸும் நான் இதுல சொல்லியிருக்கேன். இதுக்கு அரை கப் அளவுக்கு அரிசி மாவு எடுத்துக்கோங்க. நான் கடையில வாங்கின அரிசி மாவு தான் எடுத்திருக்கேன். இப்ப இது கூடவே அரை கப் அளவுக்கு சலிச்ச கோதுமை மாவு சேர்த்துக்கோங்க. இது கூடவே ஒரே ஒரு பிஞ்ச் அளவுக்கு பேக்கிங் சோடா அது சேர்த்துக்கோங்க. இது கூட ஒரு சிட்டிகை அளவுக்கு சுக்குத்தூள், ஒரு 1/4 டீஸ்பூன் அளவுக்கு ஏலக்காய் தூள் இதையும் சேர்த்துக்கோங்க. இது எல்லாம் சேர்த்து அப்படியே இருக்கட்டும். இப்போ இன்னொரு அடிகனமான பாத்திரத்துல ஒரு கப் அளவுக்கு துருவின வெல்லம் சேர்த்துக்கோங்க. இது கூட அரை கப் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கோங்க. எல்லாமே ஒரே கப் மெஷர்மெண்ட் எடுத்துக்கோங்க. நீங்க எந்த கப் வேணாலும் எடுத்துக்கலாம். இப்போ அடுப்புல வச்சு நல்லா அந்த வெல்லத்தை கரைய விடுங்க. வெல்லம் கரைஞ்சதுன்னா போறோம். அடுப்பை நீங்க உடனே ஆஃப் பண்ணிடலாம். இப்போ நம்ம எந்த பாத்திரத்துல அதிரசம் மாவு கிளற போறோமோ அந்த பாத்திரத்தை எடுத்து வச்சுக்கோங்க. ஒரு அடிகனமான பாத்திரமா எடுத்து வச்சுக்கோங்க. அதுல இந்த வெல்லத்தை வடிகட்டி சேர்த்துக்கோங்க. இப்ப இது கூடவே நம்ம இந்த மாவு கலவை எல்லாம் போட்டு வச்சோம் பாத்தீங்களா, அதை அப்படியே எடுத்து சேர்த்துக்கோங்க. இப்ப அடுப்பை சிம்ல வச்சுக்கிட்டு மெதுவா நம்ம கிளற போறோம். 1-2 நிமிஷம் தான் ஆகும். ஜஸ்ட் அந்த தண்ணி எல்லாம் அந்த மாவு உறிஞ்சிக்கணும், அவ்வளவுதான். அதுக்கு மேல வேற எந்த இதுவுமே தேவையில்ல. ஒரு 2 நிமிஷத்துல கிளறி இந்த மாதிரி ரெடி ஆயிடும். இப்ப இது கூடவே ஒரே ஒரு டீஸ்பூன் அளவுக்கு நெய்யை சேர்த்துட்டு அடுப்பை உடனே ஆஃப் பண்ணிடுங்க. ஆஃப் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு உடனே ஒரு பாத்திரத்துக்கு டிரான்ஸ்ஃபர் பண்ணிடுங்க. இல்லாட்டி அந்த மாவு காஞ்ச மாதிரி ஆயிடும். இப்ப இந்த பாத்திரத்துல சேர்த்துட்டு எல்லாத்தையும் ஸ்கிரேப் பண்ணி எடுத்துக்கோங்க. இப்ப நீங்க கொஞ்சமா ஒரு சின்ன பிஞ்ச் அளவுக்கு மாவு எடுத்து நல்லா உருட்டி பாத்தீங்கன்னா கையில ஒட்டாம இந்த மாதிரி பளபளன்னு திரண்டு வரணும். இதுதான் பதம். இந்த மாதிரி இருந்ததுன்னா நம்மளோட மாவு கரெக்டா இருக்கு அப்படின்னு அர்த்தம். இப்போ இந்த மாதிரி ஒரு சொம்போ இல்ல ஒரு டம்ளரோ ரவுண்டா இருக்கிற மாதிரி, பாட்டம் ரவுண்டா இருக்கிற மாதிரி எடுத்துக்கோங்க. இல்ல நம்ம இஞ்சி பூண்டு இடிக்கிற கல் இருந்தாலும் போறோம். அந்த சூடோட லைட்டா இந்த மாதிரி நல்லா மசிச்சு கொடுங்க. இந்த மாதிரி செய்யறதுனால மாவு நல்லா கலந்து உங்களுக்கு நல்லா சாஃப்ட் ஆகி கிடைக்கும். நான் இப்ப ரெண்டுத்துலயுமே செஞ்சு காட்டுறேன். கல்லுலயும் செஞ்சு காட்டுறேன், டம்ளர்லயும் செஞ்சு காட்டுறேன். இந்த மாதிரி வந்தோடனே ஒரு 1/4 டீஸ்பூன் அளவுக்கு நெய் எடுத்து அந்த மாவு எல்லாத்தையும் ஒன்னா கலந்து சேர்த்து ஒரு கலவையா ஆக்கிட்டு அப்படியே மூடி வச்சிருங்க. நம்ம கை பொறுக்கிற சூடு வர்றப்ப அதை எடுத்து நம்ம தட்ட ஆரம்பிக்கலாம். இப்போ ஒரு வாழை இலையிலயோ இல்ல ஒரு பட்டர் ஷீட்லயோ லைட்டா எண்ணெயோ நெய்யோ தடவிக்கோங்க. தடவிட்டு நம்ம மாவு எடுத்துக்கலாம். நான் எல்லாம் ஒரே அளவு வரணுங்கிறதுக்காக ஒரு டேபிள் ஸ்பூன்ல இந்த மாதிரி அளந்து எடுத்துக்கிறேன். உங்களுக்கு வேணும்னா நீங்க எந்த கரண்டி வேணாலும் யூஸ் பண்ணிக்கலாம். இல்ல கையிலேயே நீங்க நிதானமா சின்ன சின்ன ரவுண்டா எடுத்துக்கலாம். எனக்கு இந்த டேபிள் ஸ்பூன் அளவுல 22 உருண்டைகள் கிடைச்சது. இப்போ லைட்டா மேல எண்ணெய் தடவிக்கோங்க. இது காஞ்சு போகாம இருக்கணும், அது ரொம்ப ரொம்ப முக்கியம். நம்ம எந்த இது தட்ட போறோமோ அதை மட்டும் எடுத்துட்டு பாக்கிய உடனே மூடி மூடி வச்சிடுங்க. இப்போ நல்லா அந்த மாவை இழுத்து பிசையணும். ஏன்னா இழுத்து பிசையலன்னா அந்த ஓரம் எல்லாம் நல்ல ரவுண்டா ஸ்மூத்தா வராம ஒரு மாதிரி பிசிறு நாப்புல வரும். அதனால நல்லா இந்த மாதிரி மாவை பிசைஞ்சுக்கோங்க. பிசைஞ்சிட்டு ஒரு துளி நெய்யை இந்த ஓரத்துல வச்சிருக்கேன். அது தொட்டுக்கிட்டு நம்ம தட்டெல்லாம் தட்டுவோம் பாத்தீங்களா, அதே மாதிரி தட்ட வேண்டியதுதான். ரொம்ப மெல்லிசா தட்டக்கூடாது, கொஞ்சம் திக்கா இருக்கணும். அப்பதான் அதிரசம் சாஃப்டா வரும். ரொம்ப நீங்க தின்னா தட்டிட்டீங்கன்னா தட்ட மாதிரி ஆயிட்டு அப்படியே பிஸ்கெட் மாதிரி ஆயிடும். சோ இந்த அளவு திக்னஸ்ல தட்டிக்கோங்க. இப்ப இதே மாதிரி எல்லாத்தையும் தட்டிக்கலாம். தட்டி முடிச்சுட்டு நம்ம எண்ணெயில போட்டு பொரிச்சு எடுக்கலாம். பக்கத்திலேயே எண்ணெயை சிம்ல வச்சிருக்கேன்னா எண்ணெய் மீடியம் ஹைல இருக்கணும், ரொம்ப சூடா இருக்கக்கூடாது. அதாவது நீங்க அதிரசம் இந்த மாதிரி டிராப் பண்ணீங்கன்னா உடனே மேல வராம பொறுமையா மெதுவா எழுந்து வரணும். அந்த அளவுக்கு சூடுல இருக்கணும். மேல இந்த மாதிரி எண்ணெய போர் பண்ணிக்கிட்டே இருங்க. அப்பதான் நல்லா இந்த மாதிரி பூரி மாதிரி உப்பி வரும். கொஞ்ச நேரம் ஆனதுக்கு அப்புறம் திருப்பி போட்டு நல்லா இந்த மாதிரி 2 பக்கமும் நல்ல கோல்டன் பிரவுன் ஆனோடனே எடுத்துக்கோங்க. வெல்லம் சூடு ஆறுன உடனே இறுகிடும். அதனால சாஃப்டா இருக்கிறப்ப எடுத்துருங்க. நீங்க எடுத்ததுக்கு அப்புறம் இன்னும் கொஞ்சம் இறுகிறதுக்கு சரியா இருக்கும். லேட்டா எடுத்தீங்கன்னா பிஸ்கெட் மாதிரி ஆயிடும். இப்ப பாத்தீங்கன்னா 2 பக்கமும் நல்ல பூரி மாதிரி உப்பி இருக்கு. ஒத்தாப்புல கோல்டன் கலர்ல இருக்கு. இந்த மாதிரி இருந்ததுன்னா போறோம், எடுத்துடலாம். எடுக்கிறதுக்கு இந்த மாதிரி ஒரு கரண்டியும் தோசை திருப்பியும் எடுத்து ரெடியா வச்சுக்கோங்க. இல்ல உங்கள்ட்ட அதிரசம் பிரஸ் பண்றதுக்கு இந்த பிரஸ் இருந்ததுன்னா அதை எடுத்து வச்சுக்கோங்க. கீழே ஒரு தட்டு வச்சுக்கோங்க. மேல அதிரசத்தை வச்சு லைட்டா பிரஸ் பண்ணீங்கன்னா இந்த ஓட்ட வழியா இந்த எண்ணெய் ஃபுல்லும் எக்ஸஸ் எண்ணெய் வெளில வந்துடும். இல்ல இந்த மாதிரி தோசை திருப்பியில கரண்டி வச்சு லைட்டா பிரஸ் பண்ணி கூட எடுக்கலாம். ரொம்ப இந்த எண்ணெயை பிழிஞ்சு எடுத்துறாதீங்க. கொஞ்சம் எண்ணெயோட இருந்ததுன்னா தான் சாஃப்டா அதிரசம் நல்லா இருக்கும். இந்த மாதிரி பக்கத்துல ஒரு தோசை கல்ல போட்டு வச்சுட்டு அதுல எடுத்து வச்சுக்கோங்க. இப்போ சாஃப்டா பஞ்சு மாதிரி நம்மளோட இன்ஸ்டன்ட் அதிரசம் தயார். ஒரு 15-20 நிமிஷத்துக்குள்ள ஈஸியா யார் வேணாலும் செஞ்சிடலாம். கண்டிப்பா ஒரு கப் மாவு போட்டு செஞ்சு பாருங்க.
நான் இன்னைக்கு தட்டுறதுக்கு வாழை இலை யூஸ் பண்ணிருக்கேன். அதுக்கு பதில் நீங்க பால் கவரோ இல்ல எண்ணெய் கவரோ கூட யூஸ் பண்ணலாம். தட்டி முடிச்ச உடனே போட்டு எடுத்துருங்க, இல்லாட்டி காஞ்சு போயிடும். இந்த மாதிரி ஈஸியான தீபாவளி ரெசிபிஸ் நிறைய நம்ம சேனல்ல இருக்கு. எல்லாத்தோட லிங்க்கும் நான் கீழே இருக்க டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்ல கொடுக்குறேன், அவசியம் பாருங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸோடையும் ஃபேமிலியோடையும் ஷேர் பண்ணிக்கோங்க. நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி ஹாப்பி ஹோம் மேக்கர் குடும்பத்தில் ஒரு அங்கத்தினரா சேர்ந்துருங்க. இணைந்திருங்கள் ஹாப்பி ஹோம் மேக்கர் சேனலுடன். என்னாலும் நன்றி, வணக்கம்.